ஒரு வழியாக ஊட்டிக்கு வந்து இறங்கியாச்சு. நிறைய சந்தோஷமா? ஹாப்பி ஹாப்பி. உசுரை எடுத்துட்டாலுங்கம்மா. டூருக்கு கூட்டின்னு போனேன். இப்போ 2 நாள் சுற்றி பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு தான் போனோம். அந்த 2 நாள் ஜாலியாக இருப்போம்லம்மா. வீட்லேயே இருந்தால் போர் அடிக்குதுல. வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி டூர் கூட்டின்னு போனோம். கூட்டின்னு போகிறேன். காலேஜ் முடிச்ச உடனே வேலைக்கு போகிறீங்க. அதுக்கப்புறம் நாங்களே டூருக்கு கூட்டாலும் வர மாட்டீங்க. எங்கள் சின்ன வைங்க சித்தி கூட இருக்காம்மா. எங்கள் ஹோட்டலில் என்ன ரூம் போட்டு முதல்ல குளிக்கணும். குளிச்சு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு போனோம். பேக்கில் வேறு இருக்குது. பேக்லாம் எடுத்து போட்டுருவோம்ல ரூமில். ஒரு ரூமுக்கு எவ்வளோ வாடகை கேட்பாங்கன்னு தெரியலையே. இருக்கிறதுலே கம்மியான வாடகையாக பார்க்கலாம். 2 ரூம் பிடிச்சா போதாதே நமக்கு. இது 2 ரூமா? மொத்தம் நம்ம எவ்வளோ பேர் வந்திருக்கோம் தெரியுமா? ரூம்ல அதிகபட்சம் 4 பேர் தான் தங்கத்துக்கு விடுவாங்க. நம்மளே எப்படி இருந்தாலும் ஒரு 15 பேருக்கு மேலே இருக்க மாட்டோம். 16 பேருங்க. 16 பேருக்கு எப்படி இருந்தாலும் 4 ரூம் பிடிக்கணும். இது 4 ரூமா? ஒரு ரூம் குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் அப்படின்னு வாடகை போட்டால் கூட 4000 ரூபாய் ஆகுமே. 1000 ரூபாய்க்கு ரூமா? 1000 ரூபாய்க்கு ரூம் கிடைக்காது. 2000 3000 ரூபாய் கேட்பாங்க. இது வேற சீசன் டைம். ரூம் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். இந்த ரூம் கிடைக்கிறதே கஷ்டமா? அப்போ என்ன பண்ணுறது? ரயில்வே ஸ்டேஷன் எதாவது படுக்கணுமா? ரயில்வே ஸ்டேஷன் படுக்க தேவையில்ல. இருக்குதுல சரி பார்க்கலாம். கம்மியான வாடகையில் எங்கே ரூம் கிடைக்குதானே. எங்கள் இதெல்லாம் முன்னாடியே நீங்கள் பார்த்து வைக்க மாட்டீங்களா? இந்த பசங்களை கொண்டு வந்து பேக்கை தூக்கின்னு எங்கள் ரூமாக சுத்த போறீங்களா? நான் நம்ம இந்த ஊட்டியில் தான் பிறந்து வந்த மாதிரி என்ன வந்து கேட்டுங்க. நானே இப்போ தாண்டி வரேன் முதல் முறையா. சரியா போச்சு போங்க. இப்போ எங்கே போய் சுற்றுறது? எங்கே போய் நம்ம ரூம் பார்க்குறத? கடைசியில் நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் படுக்க வச்சிருவாங்களோ? என்னக்கா ஒரே சத்தமாக இருக்குது? இது என்ன வீடா? இது நம்ம ஊரா? இது இதுக்கு ஒரு அம்மன் கத்தின்னு கிடக்குறீங்க? ஏண்டி கத்தலடி. எங்கள் ரூம் விலை கம்மியாக இருக்கும். அங்கே போய் தங்கலாம் சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கோம். எங்கன்னு தெரியலையே. அதெல்லாம் முன்னாடியே பார்த்து புக் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏண்டி புக் பண்ணிட்டியா? ரேட் அதிகமாக இருக்கு போதுரி. விலைலாம் பார்த்து புக் பண்ணியா? அதெல்லாம் பார்த்து தான் புக் பண்ணியிருக்கேன். ட்ரெயின் டிக்கெட்டில் புக் பண்ணுற மாதிரி ரூம்லாம் கூட புக் பண்ண முடியுமா? எல்லாத்தையும் ஃபோன்லேயே புக் பண்ணிடலாம். ரூம்லாம் பார்த்து நல்லா அழகாக இருந்தது. இப்போ ரூம்லாம் பார்க்கணுன்னா நம்மளுக்கு வந்து தனித்தனியாக ரூம் பார்க்கணும். ஒன்றுத்துக்கு அதிகமாக வாடகையாக இருக்குது. அதனால் ஒரு வீடு மாதிரி புக் பண்ணி வச்சுருக்கேன். என்னது வீடா? என்ன வீடு வாடகைக்கு எடுக்க போகிறோமா? ஆமாம், 2 நாளைக்கு மட்டும் வாடகைக்கு எடுக்க போகிறோம். அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குமாம்மா. நம்ம ஊர்லேயே வீட்டு வாடகைலாம் 5000 ரூபாய் 6000 ரூபான்னு சொல்கிறாங்க. இங்கே எவ்வளோ சொன்னாங்க? அதெல்லாம் பேசி கம்மி பண்ணியே வாங்கிட்டேன். நம்ம ரூம் தங்குறத விட கொஞ்சம் கம்மியாக தான் வருது. ரூம் எடுக்கணும்னா நம்ம கும்பலுக்கு ஒரு 4-5 ரூம் எடுக்க வேண்டியது இருக்கும். இது வந்து 3 ரூம் வாடகை எடுக்கிற அளவுக்கு தான் காசு. அதனால் இதே புக் பண்ணிட்டேன். இடம் பத்துமா? 10 தான் நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். சரிப்பட்டு வந்து இருந்தால் பார்க்கலாம். இல்லைன்னா வேறு எங்கேயாவது பார்க்கலாம். குழந்தை என் கையில் கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு தெரியலங்க. இங்கே வாங்க. சொல்லு. நம்ம பார்த்து வச்சுக்க ரூம் இங்கே ரயில்வே ஸ்டேஷன் தூரமா இல்லை நடந்தே போயிடலாமா? இங்கே பக்கத்தில் தான், நடந்தே போயிடலாம். ஆட்டோலாம் எதுவுமே பிடிக்க அவ்வளோ போல இருக்குது. நடந்தே போயிடலாமா? வாங்க. இங்கேயே நின்று இருந்தால் பொழுது போயிடும் போல இருக்கு. இன்னும் நம்ம அங்கே போயிட்டு ரெடி ஆகிட்டு ஊர் சுற்றி வர பார்க்கறதுக்கு போத்தா இல்லையா? இருடி ராதிகா, அவங்க வீட்டுக்கார பசங்க யாருமே காணுமே. ஆமாம், நீ தான் அவங்க காணும் சொல்லி நிற்க. எல்லாரும் முன்னாடி போயின்னு இருக்காங்க பாரு. முன்னாடி போயிருக்காங்களா? ஒரு குரல் கூட கொடுக்கவே இல்லையே. ஏமா அக்கா தங்கச்சிக்குள்ள அப்படின்னா தான் சண்டை போட்டுப்பீங்கன்னு தெரியல. முடிஞ்சு தூக்கி வச்சுன்னு போயின்னு இருக்கு முன்னாடி. போட்டா அங்கே வச்சு அவளுக்கு இருக்குது பாரு. இங்கே வந்தாலும் சண்டை போட்டுன்னு இருக்காதீங்க. அந்த 2 நாளாவது தயவு செஞ்சு அமைதியாக இருங்க. நானடி சண்டை போடுறேன். அவதான் நீ எங்கே சண்டை போடுறா? உங்கள் 2 பேர் பூரா நான் தீராதுன்னு நினைக்கிறேன். சரி அந்த கதையை விடுங்க. கீதா ராணினா இருக்காங்களா? எல்லாருமே இருக்காங்களா? பார்த்து நம்ம கூட வந்தாங்க. மொத்தம் 17 பேர். எல்லாருமே இருக்காங்கக்கா. பக்கத்தில் தானே இருக்கு ரூமு. பக்கத்துல ஏதாவது ஒரு 10 நிமிஷம் நடந்து போனால் வந்துடும். ஐயோ ஆட்டோ பிடிப்பாங்கன்னு பார்த்தா நடந்து போகணுமாமே. இந்த பேக்கெல்லாம் தூக்கி எப்படி போகிறது? எங்க ஜில்லு என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு ஜாலியாக இருக்கீங்களா? அப்படிங்க. நான் 2 பேக்கை நான் தூக்கி வந்திருக்கேன். பேக்கை அங்கே வச்சுட்டு வந்திருக்கிறேன். ஜில்லை தூக்கி பேக்கை தூக்கி என்னால் எப்படி வர முடியும்? நீயே தூக்கின்னு வா. ஆனால் இந்த ஒரு சாக்கை ஒன்று சொல்லிடுவீங்க. பேக் நான் அவ்வளோ வெயிட்டாக இருக்கேன். ஒரு பேக்கும் 50 கிலோ இருக்க மாதிரி. எவ்வளோ துணி தூக்கி வந்திருக்கேன்? பீரோலுக்கு மொத்த துணியை போட்டு வந்திருக்கியா? பீரோலேருந்து பார்த்து தானே எடுத்துகிட்டு வந்தேன். அதுவும் அவ்வளோ வெயிட்டாக இருக்கேன். 2 நாள் சுற்றி பார்க்கறதுக்கு உனக்கு எதுக்கு அவ்வளோ ட்ரெஸ்ஸு? மொத்தமாக 3 ட்ரெஸ் தான் இருக்குது. எந்த 2 செட்டு தான் இருக்குது. ஜில்லுது 2 செட்டு இருக்குது. உனக்கு எதுக்கு அவ்வளோ ட்ரெஸ்ஸு? எங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் வேறு பண்ணணும். ஒரு இடத்துல நின்று ஒரு ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரே ட்ரெஸ் போட்டு நான் ஃபோட்டோ எடுக்க முடியும். அதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீ தானே எடுத்துன்னு வந்த, நீ எடுத்துக்கிவா. ஜில்லை கொடுப்பி. ஏன் அப்பா கிட்ட போக மாட்டேன்? கேட்டுக்கிட்டீங்களா? போங்க பேக் தூக்கின்னு வாங்க. புள்ளைய கூட கெடுத்து வச்சிருக்காப்ப. எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. நீங்கள் முதல் போங்க. எங்க இங்கேருந்து ரூமுக்கு ட்ரெயினில் போகலாமா? திரும்ப வீட்டுக்கு போகும்போது தான் இனிமேல் ட்ரெயினில் போனோம். இப்போ வந்து நம்ம ரூமுக்கு போகிறோம். அங்கேருந்து காரோ இல்லை வேணா பிடிச்சி நம்ம ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு போனோம். நீ முதல்ல இப்போ ரூமுக்கு போய் குளிச்சுட்டு ரெடியாக இல்லாமா? வாங்கக்கா போகலாம். எல்லாரும் போயிட்டாங்க பாருங்க நம்மளை விட்டுட்டு. நம்ம இன்னும் ட்ரெயின்லேருந்து யாருமே இறங்கி வரல சொல்லிட்டு நின்று இருக்கோம். ஆனால் எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. நீ இன்னமும் வெள்ளந்தேவே இரு. அது வேலையை பார்த்துன்னு கரெக்டாக இருக்குது. நீ தான் அவங்க வரல இவங்க வரல அப்படின்னு காத்து நின்று இருக்க. எங்க ஜில்லுக்கு பொருள்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. அப்படியே போகும்போதே வாங்கி போயிடலாங்க. அடி வாங்குவேன். இங்கே பேக்கில் இடம் கிடையாது. எதுவும் வாங்கக்கூடாது. வா. ஐயோ முக்கியமான பொருள் வாங்கணும். நில்லுங்க. சரிப்பா, நம்மள பின்னாடியே போகலாம். இங்கே நிறைய மாடுங்க இருக்குது. ஒரு மாடு எத்தனை லிட்டர் பால் கறக்கும் தெரியலையா? ஏம்மா மாடு வாங்கி மேய்க்க போகிறீங்களேங்க? இல்லை இங்கே நிறைய பில்லுலாம் இருக்குது. சுற்றி பில்லு தானே இருக்குது. நிறைய மேயத்துக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ அம்மாவுக்கு 4 மாடு வாங்கி கொடுங்கப்பா. அம்மா இங்கே ஊட்டிலே மேய்ச்சின்னு இருக்கட்டும்.
வாங்கலாம் வாங்கலாம், விலை கம்மியாக இருந்தால் வாங்கலாம். ஐயோ கடைசி நம்மள மாடு மேய்க்க விட்டுருவாங்களோ இங்கேயே. எங்க நடக்க ஃபாஸ்டா எல்லாரும் போறாங்க பாருங்க. மாடுலாம் பார்க்கறதுக்கு எப்படி கொழுக்கு முழுக்குன்னு இருக்கு பத்தியா. கோமதி வந்தியா? பேக நம்ம கிட்ட கொடுத்துட்டு அந்த வான் நைஸா ஓடி போயிட்டா பத்தியா. ஊருக்கு முன்னே ஓடி வந்து இங்கே உட்காரத்துக்கு தான் வந்தியா? போடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல 10 நிமிஷம் நடந்தா வந்துடும் சொன்னீங்க. 1/2 மணி நேரமா ஆயிருக்கு இங்க வரதுக்கு. காலா வலிக்குது. ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துருக்கலாமா? அங்கேருந்து இங்கே வரத்துக்கு 1000 ரூபாய் கேட்பாங்க ஆட்டோவுக்கு. பரவாயில்ல, கொடுக்குறியா? அது 1000 ரூபாவா? பின்ன அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பால் மாதிரி தான் நடந்து வந்துன்னு இருக்கோம். என்ன பக்கத்துல தானே சொன்னீங்க, 10 நிமிஷம் நடந்து போயிடலான்னு சொன்னீங்க. இவ்வளோ தூரத்தை கொண்டு வந்து இந்த ரூமை பார்த்து வச்சிருக்கீங்க. பக்கத்துலேயே பார்க்கணுன்னா ஒரு ரூமு 3000 4000 வாடகை சொல்லுவாங்க. கொடுப்பியா நீ முதல்ல? நீங்கள் தானே சொன்னீங்க இருக்கிறதுல விலை கம்மியான ரூமாக பாருங்கண்ணே. இங்கே கொஞ்சம் தூரமாக வந்த பிறகு தான் கம்மியாக கிடைக்கும். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல என்ன அதிகமாக தான் இருக்குது ரேட்டில். இங்கே உள்ளே போய் பார்த்தேன். ஒரு குடும்பம் நடத்துகிற அளவுக்கு எல்லா சாமான் செட்டும் இருக்குது. அடுப்புலாம் இருக்குது, கேஸ் அடுப்புலாம், சோஃபா இருக்குது, பெட் இருக்குது, ஒரு 4 பெட்ரூம் இருக்குதுல. குட்டுன்னு ஓடி வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு போல இருக்குதே. ஆமாம் நல்லா தான் இருக்குது. இங்கே நம்ம ஊரில் அந்த சின்ன வீட்டில் இருந்துட்டு இந்த வீட்டில் ஒரு 2 நாள் இருக்க போகிற நினச்சலே சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் சொன்னேன் 1/2 மணி நேரம் நடந்து வந்தேன், கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு. பாரு எவ்வளோ சூப்பராக வீடு புக் பண்ணியிருக்கோம். சரி, குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க, போய் சுற்றி பார்க்க தேவையில்லையா? எப்பா தம்பி அதுக்கு முன்னாடி பசிக்குதுல, சாப்பிட்டு கிளம்பலாம். சாப்பிட்டு கிளம்புனா இங்கே நான் ஹோட்டலில் இருக்க சாப்பிட்றதுக்கு. டேய் சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இப்படி போனா? நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு போகிறோம் இல்லையா, அங்கே தான் ஹோட்டல் இருக்குது. அங்கேயே சாப்பிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஓ அவ்வளோ நேரம் பசியோட இருக்கணுமா? நம்ம இங்கே சுற்றி பார்க்க தான் வந்திருக்கோம். சோறு 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 நீயா வீட்டில் தான் 3 வேளைக்கு 4 வேளை தின்னுட்டு தான் சுற்றின்னு வரேன். சுற்றி பார்க்க வந்த இடத்துலையாவது ஒரு 2 வேளை சாப்பிடு, அப்படியாவது உடம்பு குறையுதுன்னு பார்க்கலாம். அந்த அக்கா வேண்டி கிண்டல் பண்ணுறேன். போய் ரெடி ஆகி குளிச்சுட்டு ரெடி ஆகும் போங்க. எங்கள் ஹீட்டர்லாம் இருக்குல்ல, பச்சை தண்ணியில் குளிக்கணுமா? நம்ம ஊரே நான் பச்சை தண்ணியில் குளிக்க மாட்டேங்க. ஒரு ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. கிளைமேட்டே ஜில்லு இந்த ஐஸ். அப்புறம் வந்து ஜில்லு தண்ணியில் குளிச்சுட்டு ஜுரம் தான் வரும். ஹீட்டர்லாம் இருக்குது. நான்லாம் குளிக்கலாம் மாட்டேன், மூஞ்சி மட்டும் கழுவி வந்துருப்பேன். நாங்கள் குளிச்சுட்டு உங்களுக்கு ஹீட்டர் போட்டு வைக்கிறோம், வாங்க குளிங்க. நான் பச்சை தண்ணியில் கூட குளிச்சுப்பேன், நீங்கள் முதல்ல குளிங்க போங்க. பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு ஜன்னி வரப்போகுது பாரு. அதெல்லாம் ஒன்றும் வராதுடி. லூஸு மாதிரி பேசின கதை. ஹீட்டர் போட்டு வைக்கிறேன் வந்து குடி. இருக்கு மென்டல் பயிலெல்லாம் கல்யாணம் பண்ணிங்கன்னா பெரிய தொல்லையாக இருக்குது. ஊட்டியில் வந்து பச்சை தண்ணியில் குளிக்கிறோம் ஜன்னி வரத்துக்கு. தம்பி எங்கள் காய்கறி கடையில் எங்கே பாருக்குது? மார்க்கெட் இருக்குக்கா, இங்கே கொஞ்சம் தூரம் போனோம். ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும்னு நினைக்கிறேன், பக்கத்தில் தான் இருக்குது. சரி எல்லாரையும் கூப்பிட்டுன்னு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்னா காசு அதிகமாகும். நம்ம வேணா மார்க்கெட்டுக்கு போயிட்டு சமைக்க தேவையானதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா இங்கே சாமான் அடுப்பு எல்லாமே இருக்குது. எல்லாரும் குளிச்சுட்டு ரெடி ஆகிறதுக்குள்ள ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள சமைச்சிட மாட்டேன், நான் சமைச்சிருவேன். கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடாம போயிட்டு ஒரு பிரியாணி மாதிரி சின்னதாக செஞ்சிடலாம். நீங்கள் சொல்கிறதும் சரிதான். சரி அப்போ நடந்து போயிட்டு வந்துடலாம். அக்கா பிரியாணி நல்லா செய்யணும் உங்களுக்கு? சூப்பராக செய்வேன். பரவாயில்ல, ஹோட்டலில் காசு கொடுத்து சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக கிடைக்குமா என்னன்னு தெரியல. நம்மளே வீட்லேயே செஞ்சு வச்சுக்க நல்லாயிருக்கும். சரி வாங்க போகலாம். 2 நாள் தங்க போகிறோம். என்னென்ன தேவையோ மொத்தத்தையும் வாங்கி வந்துடணும். 5 கிலோ வெங்காயம், 5 கிலோ தக்காளி, இஞ்சி பூண்டு, இங்கே வந்து கொத்தமல்லி கேரட்டில் நல்லா விலை கம்மியாக இருக்கும்னு சொன்னாங்க. அதெல்லாம் வாங்கிக்கலாம். இப்போ மளிகை கடை கூட பக்கத்தில் தானே இருக்கே? இருக்கும்க்கா. அரிசி ஒரு 25 கிலோ மட்டும் வாங்கிக்கலாம். இப்போ வாங்கிறதுக்கு மட்டும் நீங்கள் காசு கொடுங்க. எவ்வளோவது ஏதாவது பார்த்து எல்லாத்தையும் பிரித்து அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கி தரேன். எல்லாருக்கிட்ட இருந்தா பரவாயில்லக்கா 5-10 தான் விட்டு கொடுக்கலாம். இது நம்ம வந்து 2000-3000 மேலே ஆகும் போல இருக்குது. எல்லாருக்கிட்டே கரெக்ட் பண்ணி நான் உனக்கு கரெக்டாக வாங்கி கொடுத்துட்றேன். ஒன்றும் பயப்படாத. சரிக்கா. ஏம்மா இந்த இடம் தானே பச்சை கரெக்டா? அப்பா இந்த இடம் தான்ப்பா, இந்த பேர் தான் போட்டுருந்தது. எவ்வளோ தூரம்? 10 நிமிஷத்தில் வந்துடும் சொன்னாங்க. நடக்கிறோம் 1/2 மணி நேரமே நடந்து வரும். முட்டிலாம் பேர்ந்து போச்சு. ஏம்மா இதுக்கு எப்படி சொல்லிட்டீங்களா? இன்னும் ஊரில் வர சுற்றி பார்க்கணுமா? நடந்து எப்படி நடப்பீங்க? ஐயோ என்னால நடக்க முடியாது பிறகு. நான் இங்கேயே தங்கிக்கி இருக்கிறேன், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. நல்ல ஆளுமா நீ. எவ்வளோ தூரத்து வந்து நம்ம வந்திருக்கிறோம், ஊர் சுற்றி பார்க்காம ரூம்குள்ளேயே தங்கிக்கிறியா? அப்போ நீ வீட்லேயே இருந்துருக்கலாமா? நீ எதுக்குமா வந்த? அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும்டி. எங்க பொறுத்தவரை ஆளுக்கானா இதுதானே சரியான இடம் என்னன்னு தெரியல. ஒருத்தியாவது வெளியில் நின்று என்னடா இன்னும் கோமதி அக்கா ஃபேமிலி வரலையே, நின்று அவங்கள கூப்பிடலாம், அவங்களுக்கு வழி காட்டலாம். ஒருத்தியா நிற்க அந்த பெரிய பொண்ணு வந்து கொடுக்குறன்னு ஓடி போயிட்டா. ஒருத்தியாவது இருக்கிறாளா? யாருன்னா எக்கட கட்டினா ஃபோட்டோ சோட்டா அவளை பார்த்துனுக்குறா போல இருக்குது. எங்க உள்ளே போய் பார்க்கலாம் போங்க. அம்மா பெரிய பொண்ணத்தை அமிச்சு இது லொக்கேஷன் இதுதான்மா, இந்த ரூம் தான். வாங்க உள்ளே போகலாம் வாங்க. இங்கே வேற யாராவது உள்ளே இருந்தாங்கன்னா வம்பா போயிடுமாடியே. வேற யாரும் இருக்க மாட்டாங்கம்மா, போங்கம்மா. எங்க முன்னாடி நடங்க. நம்மளுக்கு இவ்வளோ பெரிய வீடுலாம் தேவையா? காசு எவ்வளோ வாங்க போறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? எல்லாம் பார்த்து தான் செஞ்சிருப்பாங்க. 2 நாளைக்கு தங்க போகிறோம். நம்ம இங்கே வருஷம் ஃபுல்லாக இருக்க போகிறோம். முன்ன பின்ன ஆச்சுன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ போங்கப்பா. இங்க தங்கறதுலாம் கூட பிரச்சனை கிடையாது. பசங்க நல்லா இங்க வந்து டைல்ஸ் போட்டு ரூமோ கட்டலோ ஏசியும் அது இதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இதே மாதிரி நம்ம வீட்டுக்கும் வேணும், நம்ம வீடு மட்டும் உள்ள வீடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமக்க மனுஷங்க என்ன பண்ணுவ? எப்பா நீங்களும் அம்மா மாதிரி லூஸ் மாதிரி பேசாதீங்கப்பா. நாங்கன்னா சின்ன குழந்தையா, எங்களுக்கு எதுவுமே தெரியாதா? ஏங்க நம்ம பசங்க எல்லாமே விவரம் தெரிஞ்ச பசங்க தான். அங்கே போயிட்டு நமக்கு இது வேணும் அது வேணும்லாம் கேட்காதுங்க. வாங்க போகலாம். 2 நாளைக்காவது கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்துட்டு போகலாம். இதனால என்னென்ன பிரச்சனை வரப்போதோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும். போங்க, உங்கள் வாயில் நல்லா வார்த்தையே வராதா? என்ன பிரச்சனை வரப்போதே? வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு தெரியும்.
நம்ம வீட்டுக்கு டைல்ஸ் போடு, இந்த மாதிரி பாத்ரூம் வேணும், இந்த மாதிரி ஏசி வேணும், அதெல்லாம் கேட்க போதுங்க. நீ என்ன சொல்லி அதுங்க சமாளிக்க போறேன்னு தெரியல. நம்மளுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். யோ நம்ம வீடு ஓலை வீடு இங்கே எங்கள் ஊட்டியில் இருக்குது. அந்த மாதிரி வீடு எங்கள் ரூமை தராங்களா தங்கறதுக்கு? லூசு மாதிரி பேசுனீங்க, போயா உள்ள. அம்மா அப்பா ஏமா இந்த மாதிரி லூசு மாதிரி இருக்காரு? என்ன பண்ணுறது, 20 வருஷமா இவர் கூட தான் குப்பை கொட்டின்னு இருக்கேன். நம்மளும் இந்த மாதிரி வீடுலாம் கட்டணும்னா எத்தனை லட்சம் ஆகுமோ? கட்டும் போது பார்த்துக்கலாம் எத்தனை லட்சம் ஆகுதுன்னு. அப்பா சொன்ன மாதிரி நமக்கும் இந்த மாதிரி வீடு தான் பிடிச்சிருக்கோ. நிறைய ரூம்லாம் சுற்றி பார்த்துட்டியா? நல்லா இருக்குதா? நான் எங்கடி ரூமில் போய் சுற்றி பார்த்தேன், பாத்ரூம் நல்லா இருக்கான்னு போய் பார்த்தேன். நல்லா இருக்குதா? ஈட்டெல்லாம் இருக்குதா? குழாயில் தண்ணிலாம் வருதா? சுத்தமாக இருக்குதா? நல்லா சுத்தமாக தாண்டி இருக்குதா? ஈட்டெல்லாம் தான் இருக்குது. தண்ணிலாம் வருதா நல்லா? தண்ணியில் நல்லா தண்ணி வருது. ஒரு குழாயில் பச்சை தண்ணி வருது, ஒரு குழாயில் சுத்தண்ணி வருது. பச்சை தண்ணி வந்து இந்த சுத்தகை பக்கமாக வர குழாயில் வருது, சுத்தண்ணி வந்து அது பக்கத்தில் வருது. பச்சை தண்ணியில் கை வச்சுறது ஐஸ் கட்டில் கை வச்ச மாதிரி இருக்குது. சரிடி ஆன் பண்ணி விட்டியா? முதல்ல நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா நீ குளி. ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன். ட்ரெஸ்லாம் எடுத்துக்கோ, போய் குளிச்சுட்டு வந்து ரெடியாக போய் ஊர் சுற்றி பார்த்துட்டு போகலாம். என் மருமக வந்துட்டாளா? தெரியலையே, நான் எங்கே பார்த்தேன்? நம்ம பின்னாடி வந்துருந்தாங்க. வீடு ஃபுல்லாக சுற்றி வர 2 பேரும் காணன்னு சொல்லிட்டு என்ன வாட்டமாக கட்டில் மேலே ஏறி உட்காந்துருக்காங்க பார்த்தியா? பாட்டி வா இப்போ தான் வரீங்களா? ஐயோ எங்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டீங்க, நாங்கள் உங்களை தேடிட்டு வரோம் இங்கே காணமேன்னு சொல்லிட்டு. இங்கே தான் இருக்கீங்களா? அப்பா பாட்டிலாம் இங்கே இருக்காங்கப்பா. மா எங்கள் கூடயே வர மாட்டீங்களா? நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு போயின்னே இருக்கீங்க. கேட்டியாடியா? நம்ம வந்தால் நம்மளை விட்டுட்டு போயிடுறாங்க, நம்மளை கைப்பிடிச்சு கூட்டின்னு வர மாட்டேங்கிறாங்க. நம்ம பாட்டுன்னு வந்தால் பேச்சு பார்த்துக்க பார்க்குறவங்க கூட என்ன நினைப்பாங்க, அம்மா மேலே எவ்வளோ பாசம் பாரு பிள்ளைங்கன்னு நினைப்பாங்க. நம்மளை விட்டுட்டு மடம் இவங்க தான் முன்னாடி போனாங்க, அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டாங்க. நம்ம பாட்டுன்னு இடத்த தேடி ஈடி வந்து சேர்ந்தா வாயை பற்றியா? பாட்டி உங்களை காண சொல்லி நாங்கள் எங்கே தேடி வரோம் தெரியுமா? உங்களால் தான் எங்களுக்கு லேட்டாக போச்சு. சரி விடுடா இங்கே தான் இருக்கிறாங்களே. எப்பா என்ன எவ்வளோ திட்டுனீங்க? பாட்டி கையை பிடிச்சின்னு வர மாட்டியா போக மாட்டியா வர சொல்லிட்டு இப்போ விடுன்னு சொல்கிறீங்க. அப்படிங்க கம்மல் இருந்தீங்களா? இவன் ஒருத்தன் அமைதியாருடா. இப்போ தங்கச்சி என்ன பண்ணுறா போய் பார்ப்போம். அவன் என்ன பண்ணுறாங்க? டிவி போட்டு வச்சு உட்காந்துக்கா. போ உட்காந்து டிவி பாரு போ. டிவி பாரு, எல்லாரும் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க, போய் ஊர் சுற்றி பார்க்க தேவையா? டிவி பார்க்கறதுக்கு வந்துருக்கா, டிவியில் நம்ம வீட்டில் போய் பார்த்துக்கலாம். சரி போய் குளிடா போடா. இப்போ என் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வந்து கொடுங்கப்பா பேக்ல இருந்து. எடுத்துட்டு வரேன் போ. போய் போயிட்டு போட்டு வச்சுக்கிறேன் பாரு. ஏண்டா சாப்பிட்ற ஹோட்டல் எங்கே இருக்குது? ஏமா ராதிகா வந்து சமைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கினு சொல்லிட்டு போயிருக்கிறாமா. அது சமைக்க தேவையான பொருளை வாங்க போகலையா? அவளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஹோட்டலில் போனோமா சாப்பிட்டோமா கை கழுவணுமா வந்தோமான்னு இல்லாமல் எதுக்கு இந்த வேலை? நம்ம நிறைய பேர் இருக்கோம்லம்மா, எல்லாருக்கும் ஒன்றா சேர்த்து சமைச்சு இங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சுற்றி பார்க்கறதுக்கு போகலான்னு சொல்கிறாமாவா. ஆமாம் வீட்டில் தான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு உசுரை எடுப்பா, வாயில வைக்க முடியாது. இங்கே வந்து அவள் தான் அந்த வேலையை பார்க்க போகிறாளா? ஏன்னா வந்த இடத்துல வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட விட மாட்டீங்களா? இங்கே தான் அவங்க அக்கா இருக்குல்ல, அவங்க செய்வாங்க. எப்பா நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க என்ன சமைக்க சொல்லுங்கள். என் மருமக்கெல்லாம் சமைக்க சொல்லிடாதீங்க, வாயில வைக்க முடியாது. வாங்கின அந்த பொருள்லாம் அப்புறம் வேஸ்ட் ஆகிடும், அப்புறம் பட்டினியாக தான் இருக்கணும் எல்லாரும். எந்த மாமியாராவது தன்னோட மருமகளை பற்றி பெருமையாக பேசுதுங்களா பற்றியா? மருமக சமைக்கிறான்னு சொன்னோன்னா அப்படியே அலறதுங்க. சரி நல்லா சமைக்கிறவங்க தான் சமைக்க போகிறாங்க. என்ன சாம்பார் காரக்குழம்பு எதனா வச்சு உயிர் எடுக்காதீங்களா? ஒரு பிரியாணி செய்கிறீங்க. என்ன பிரியாணி செய்ததாம தேவையான பொருள்லாம் வேணாம்னு சொல்லிட்டு போயிருக்கிறா. இங்கே ஊரை விட்டு வந்து கூட எங்கே அடங்குறாளா பற்றியாவா? இங்கே தான் சமைக்கிறது தேவையான அந்த பாத்திரம் அடுப்பு கிடுப்பு எல்லாமே இருக்குதுமா. அவள் காய்கறிலாம் வாங்கினா டக்கு டக்குன்னு கட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்தில் சமைச்சிருவாங்க. நீங்கள் அதுக்குள்ளே குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க. அரிசி கொஞ்சம் கூட சேர்த்து போட்டு செய்ய சொல்ல, நைட்டுக்கு வச்சுக்கலாம், ஊற்றிட்டு வந்து சுட வச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி 25 கிலோ மூட்டை வாங்கினாருன்னு சொல்லியிருக்கா. ஏன்னா 2 நாள் தங்கிறதுக்கு எதுக்கு 25 கிலோ மூட்டை அரிசியா? ஐயோ என்ன பண்ண போகிறா தெரியலையே. சாப்பாடாக செஞ்சு போட்டு இங்கே கொள்ள போகிறாளோ? மிச்சம் மீறி அரிசி இருந்தால் கூட இங்கே தூக்கி போக முடியுமா? என்ன பண்ண போகிறாலோ தெரியல. போயிருக்கா 25 கிலோ மூட்டை வாங்கினாருன்னு. அவள் அடங்கவே மாட்டாள. ஏம்மா சும்மா நீ அவ்வளோ குறை சொல்லினே இருக்காதும்மா. போங்க குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க. 1/2 மணி நேரத்தில் ரெடி ஆனால் தான் இங்கேருந்து சாப்பிட்டு கிளம்ப முடியும். இங்கே டைம் வேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு இடம் 2 இடம் தான் சுற்றி பார்க்க முடியும். முக்கியமான இடத்துலாம் போய் சுற்றி பார்க்கறதுக்கு லேட் ஆகும். அந்த பூவெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பார்க்குக்கெலாம் போய் சுற்றி பார்க்கணுன்னா எப்படி இருந்தாலும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். நீங்களாம் வேறு பொறுமையாக நடிப்பீங்க, சுற்றி பார்க்கறதுக்கு லேட் ஆகும். சீக்கிரமாக கிளம்புனீங்கன்னா தான் போயிட்டு வர முடியும். அப்புறம் வந்து கொஞ்சம் பொழுது போச்சுன்னு வச்சுங்க, தூரல் போட ஆரம்பிச்சிடும், அப்புறம் குளிர ஆரம்பிச்சிடும், அப்புறம் ஒன்றுமே முடியாது. வெயில் இருக்கும் போதே போய் சுற்றி பார்த்தா தான் உண்டு. இது நீ என்கிட்ட பேசாத, உன் பொண்டாட்டிகிட்ட போய் பேசு, சும்மா எகிருவேன். ஏதாவது ஒன்று நம்ம சொல்கிற பிச்சு கேட்குதுங்களா? எதிர்த்து பேசுங்கம்மா. பெற்றதும் சரி கிடையாது, என்ன பெற்றதும் சரி கிடையாது, நான் காட்டினதும் சரி கிடையாது. எதுவுமே என் பேச்சு கேட்க மாட்டேதுங்க. யாருன்னா எப்படின்னா போங்க, எப்படின்னா கிளம்புங்க, நான் போய் சுற்றி பார்க்கறதுக்கு போகிறேன். நீ மட்டும் தனியாக போனேன்னு வச்சுக்க, அவ்வளோதான் உனக்கு. இரு நாங்களும் ரெடி ஆகி வரோம். அப்போ சீக்கிரமாக ரெடி ஆகுங்க. எப்படி பேசிட்டு போகிறான் பார்த்தியா கணக்கா? விடுடி எல்லா பசங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. கல்யாணம் ஆகி போச்சுன்னு வச்சுக்க, அம்மா அப்பாவை சுத்தமாக மறந்துடுறானுங்க, பொண்டாட்டியே கெத்தின்னு கிடக்குறானுங்க. இப்போ உன் பையன் மாட்டானே விதி விளக்கன்னா அதுக்கு அவனை அப்படி தான் இருக்கிறான். எப்படி கஷ்டப்பட்டு வளர்க்குறோம், கடைசியில் பற்றி எதிர்த்து எப்படி பேசுகிறான்? அவங்க இஷ்டத்துக்கே விட்டு என்ன பண்ணுறாங்களோ பண்ணட்டான். நம்ம ரெடியாகி போகலாம். சாப்பாடு எதாவது செய்கிறேன்றாங்களா, பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படி போய் சுற்றி பார்த்துட்டு 3 மணி 4 மணிக்குள்ளே வந்து ரூமில் தங்கிட வேண்டியதான். எல்லாம் ஜிலு நம்மளுக்கு லேசாக தூரல் வேறு போட இப்போ ஆரம்பிக்குது. சொட்டர்கிட்டலாம் எடுத்துகிட்டு வந்துக்கிறல, எடுத்துகிட்டு வந்துருக்கேன். எல்லாம் பேக்கில் இருக்குது, தலை கட்டுறது சொட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் கூட எல்லாமே புதுசாக வாங்கி வந்திருக்கேன். இந்த ரூம் யார் ரூமு? வாங்க இப்போ தான் உங்களுக்கு ரூமுக்கு வழி தந்துதா? எருமை மாட நீங்கள் தான் இருக்கிறியா? ஆமாம் நான் தான் முன்னாடி வந்து ரூம் பிடிச்சி வச்சுருக்கிறேன். இவ்வளோ லேட்டாக வந்துட்டு எருமை மாடு நான் கேட்டு நிற்கேனே. மா இங்கே வாமா, அப்பா இங்கே வாங்க.
அம்மா இங்க பாத்தீங்களா இவ இங்க தான் இருக்கா. ஏண்டி அம்மா அப்பா கூட வரணும் இல்லாம தனியா ஓடி வந்து உட்காந்துருக்கீங்க. அம்மா இத்தனை பேர் வந்திருக்குமே, நல்ல ரூம் பிடிக்க வேணா, அதுக்கு தான் முன்னாடியே வந்து நமக்கு தகுந்த மாதிரி ஒரு ரூம் பிடிச்சி வச்சிருக்க பாருங்க. நம்ம 4 பேருக்கு கரெக்டா இருக்கும். நான் மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா வச்சுக்கேன், நம்மள ஹாலில் படுக்க விட்டுருப்பாங்க. பரவாயில்ல, அறிவா தான் வேலை செஞ்சிருக்கேன் புள்ள. எருமை பேக் தூக்காம நீ பாட்டுன்னு ஓடி வந்துட்டேன். நானும் அப்பாவும் அந்த பேக்கை கஷ்டப்பட்டு தூக்கின்னு வரோம். சரி சரி, தூக்கி வந்துட்டீங்களா? அப்படி பேக்லாம் அப்படி வரமா வை. இந்த பெட் மேல உட்காந்து பாரு எப்படி மெத்துன்னு இருக்கு. எங்க இங்க வாங்க, இந்த ரூம்குள்ள வாங்க. ஆமாண்டி சூப்பரா இருக்குடி பெட்டு. இங்க பாரு வெள்ளை கலர் பெட்ஷீட்லாம் போட்டு வச்சிருக்காங்க, அதெல்லாம் அழுக்கு பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நம்மளே துவச்சு தர சொல்லிட்டு போவாங்க. எங்க அம்மா இங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்கடி. ஏமா வாணி, எங்களுக்கு முன்னாடி வந்துட்டியா நீ? வாங்கப்பா அங்க பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு சூப்பரான ஒரு ரூம் புக் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்களா? ஆமா, இவ தான் புக் பண்ண. அப்படியே ரூம் பிடிச்சி வச்சிருக்கேன், அதான் புக் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்றேன். புரியாது இவளுக்கு ஒண்ணுமே. இப்ப நம்ம 4 பேருக்கு தங்கத்தை கரெக்டா இருக்கும்ல, போதும்ல இந்த ரூமே? போதுமா, நம்ம வீடே இவ்வளவு சைஸ் தான் இருக்கும். பரவாயில்ல, ரூமே இவ்வளவு பெருசா இருக்குதா? ஐயோ நீலாம் திருந்தவே மாட்டேயா நீலாம். எதுக்கு இப்படி கோவப்படுற? நம்ம வீடு எவ்வளவு பெருசு இருக்கு, இப்போ யாரும் உன்ட்ட கேட்டாங்களா? ரூம் பாத்தியா? போ பேக் வச்சுட்டு போய் வெளியில போய் சுத்தி பாரு. இந்த மாதிரி வீடு நம்ம ஃபியூச்சர்ல கட்டணும்னு. இதுக்கெல்லாம் எத்தனை லட்சம் செலவாகும் தெரியுமா? ஐயோ கட்டுறமோ இல்லையோ, போய் சுத்தி பாரு போ. ரொம்ப கொழுப்புல தான் இருக்குது உனக்கு. ஏண்டே மத்தவங்களுக்குலாம் எங்கடி ஒத்தையும் ஆள காணா? மா எல்லாரும் ஒரு ரூம் பிடிச்சி இருக்காங்கம்மா, ஒரு ஃபேமிலி ஒரு ரூம்ல இருக்கு. நீங்க என்ன பாக்கலையா உங்களை போய்? எல்லா ரூமும் தட்டி பார்த்தே திறக்கவே இல்லை, எல்லாம் உள்ள இருக்கிறாங்க போல இருக்குது. இந்த ரூம் தான் திறந்தே இருந்தது, வந்து பார்த்தா நீ இருக்கிற உள்ள. சரி ராதிகெல்லாம் இங்க அவங்களாம் பக்கத்து ரூம்ல தான் இருக்கிறாங்க. ராதிகை சித்தி வந்து கடைக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கடைக்கா? என்ன வாங்கத்து போயிருக்கா? தெரியலம்மா, கடைக்கு போயிருக்காங்கன்னு தான் சொன்னா சதீஷ். வந்த இடத்துல கூட எங்கன்னா அடங்கலாம் பார்த்தியா? இப்போ கடையில் போய் என்ன வாங்க போறா? ஸ்நாக்ஸ் வாங்கத்துக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் மட்டும் அடங்கவே மாட்டாள், ஸ்நாக்ஸ் இல்லாமல் இருக்கவே மாட்டான். சரி மேடம் குளிச்சுட்டு ரெடி அவங்க போகிற வேலை சாப்பிட்டு அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். நீங்கள் போய் முதல்ல ரெடி ஆகுமா, கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன். நான் ஏண்டி ரெஸ்ட்லாம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ரெஸ்ட் எடுத்துன்னு வச்சுக்கேன், டைம் ஆகிடும். பொழுது போச்சுன்னா அப்புறம் குளிர ஆரம்பிச்சிடும். இப்போயே விடந்து அம்மா நீங்கள் ஃபஸ்ட்டு குளிச்சு ரெடி ஆகுமா, போங்கம்மா. 5 நிமிஷத்தை குளிச்சுட்டு வந்துடுவேன் நான். இப்படியும் அடம் பிடிச்சி ஊட்டிக்கு வந்து சேர்ந்தாச்சு. இப்போ போட்டிங்லாம் போகணும், ரோஸ் கார்டனுக்குலாம் போகணும், அப்புறம் அந்த டீ எஸ்டேட்லாம் சொல்லுவாங்கடி, அதெல்லாம் போய் சுற்றி பார்க்கணும்டி. போகலாம் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கேன்.